எல்லாம் என்பமயம். நாம் சில விஷயங்களை பார்க்கின்ற பொழுது பக்திக்கும் பதவிக்கும் போராட்டம். பக்தியிலே இறைவனை நாடிச் செல்பவர்களை பதவியிலே இருப்பவர்கள் தடுத்து நிறுத்தி விடுகிறார்கள். சட்டம் வழிகாட்டினாலும் சட்டம் பேசுபவர்கள் அதை தடுத்து நிறுத்துகிறார்கள். என்ன உலகம் இது! பக்தி என்பது அவரவர் சம்பிரதாயத்தை ஒத்து வருவது. அங்கே குழப்பம் எங்கே இருக்கிறது? ஆனால் சட்டத்தை கையாள்பவர்கள் சட்டத்தின் பெயரை சொல்லி சங்கடத்தை திணித்து அங்கே ஒருவருக்கொருவர் ஒற்றுமையை குலைத்து விடுகிறார்கள். இந்த நிலை இன்று தமிழகத்திலே இருக்கிறது. பக்தியிலே இருப்பவர்கள் தான் சார்ந்த மதத்தினுடைய பாரம்பரியத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சித்தால் அவன் வருத்தப்படுவான், நீ செய்யாதே என்று திணிக்கிறார்கள். எவன் வருத்தப்பட்டால் யாருக்கு என்ன? அங்கே இருப்பவர் ஒற்றுமையாகத்தானே இருக்கிறார்கள். ஒற்றுமையாக இருப்பவர்கள் மனதிலே விஷத்தை ஊற்றுவது யார்? அந்த விஷத்தன்மையினாலே சும்மா இருப்பவன் கூட ஏதாவது ஒரு கதையை கலப்பி விடுவான். இதற்கு தான் சொன்னாங்க, ஊதி கெடுத்தான் ஆண்டி என்று. அந்த காலத்திலே ஆண்டி என்பவர் பல விஷயங்களை பேசி ஏதாவது ஒரு இடத்திலே சில பேருக்குள் வித்தியாசத்தை கிளப்பிவிட்டு போய்விடுவார்கள். இன்றைக்கு ஆண்டியில் அவ்வாறு இல்லை. ஆனால் அரசாள்பவர்கள் தான் அவ்வாறு இருக்கிறார்கள் போலும். ஒருவருக்கு ஒருவர் கைகோர்த்து நடத்த வழி காட்ட வேண்டுமே தவிர, கைகோர்த்து விட்டால் நம் கதி என்ன என்ற ஏதோ ஒரு சங்கடத்திலே நீதிமன்றங்களை அவமதிப்பதும் நீதிமான்களை நிந்திப்பதும் இங்கே நடக்கிறது. இது தர்மத்தினுடைய எல்லை இல்லை, அதர்மத்தின் வாசலிலே நின்று கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணம் இருக்கிறது. பக்தி மார்க்கத்திலே புலம்பி தள்ளினால் அதற்கு ஒரு சாயம் பூசுவது பழக்கமாகிவிட்டது. இந்த நிலை யாராலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது? அடுத்தவர்களை குறை சொல்வதும் அவமானப்படுத்துவதும் தூண்டிவிடப்படுகின்ற செயலா, இல்லது இரத்தத்திலே ஊறிவிட்டு வந்த செயலா? அரக்கர்கள் தான் மற்றவர்களை இப்படி ஆட்டி படைப்பார்கள். நிம்மதியாய் போய்கொண்டிருந்த பாதையிலே குழியை வெட்டிவிட்டு இப்படி போகாதே அப்படி போகாதே என்று வழிமறித்து கொண்டு மற்றவர்களை கலவரம் செய்வதற்கு தூண்டுகிறார்களோ. நல்லோர் வாழும் நாட்டிலே நயவஞ்சக கூட்டங்கள் சேர்ந்து விட்டது. அந்த நயவஞ்சக கூட்டங்கள் தான் ஆங்காங்கே கலவரங்கள் ஏற்படுகிறது. பாருங்கள், டில்லி தலைநகரிலே ஒரு எத்தனை கொடூரம்! தானும் இறந்து அவரோடு மற்ற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் இறப்பதற்கு வழிகாட்டி இன்றைக்கு உலகத்திலே நிம்மதியற்ற நிலையை ஏற்படுத்திவிட்டு சென்று விடுகிறார்கள். படிப்பு தான் அறிந்ததை மற்றவர்களுக்கு நல்ல வழிகாட்டுவதற்கு. இங்கே படித்தவர்கள்தான் மூர்க்கத்தனமாக பேசுகிறார்கள். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மனம் வேதனையாகிறது. பாரதி கண்ட கனவு என்றோ மறைந்து விட்டது போல் உணர்வு. அமைதி நிலவ வேண்டும் என்று ஒவ்வொருவரும் வேண்டினார்கள். எப்பொழுது அமைதியை குலைக்கலாம் என்று இப்பொழுது சில பேர் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். இதை யார் கட்டுப்படுத்துவது? இறைவா, அப்படித்தான் நாம் வேண்ட வேண்டும். மற்றவர்கள் அவரவர்கள் கூடிய சம்பிரதாய தெய்வத்தை வணங்கி எங்கும் அமைதி, எதிலும் அமைதி இருக்க வேண்டும் என்று நாம் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்வோம். சந்தோஷமாயிருப்போம். ஒருவருக்கொருவர் சகோதரத்துவத்தை வளர்ப்போம். எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம்.